வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரியது. குரு பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, ராசி தனுசு அல்லது மீனமா, பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டுல குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்க கோயில்ல போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போடுங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. நன்றி எதிர்பார்க்காதீங்க, நல்ல மாற்றம் இருக்கும் உங்க வாழ்க்கையில. குரு பகவான் இப்ப 5 ராசிகளுக்கு உதவி செய்யறார். அந்த 5 ராசிகள் எவை? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் குரு தோஷம் விலகுவதற்கு சுண்டலை வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும், மஞ்சளர் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். நன்றி எதிர்பார்க்க கூடாது அவங்க கிட்ட இருந்து. இதனால் குரு தோஷம் விலகும். விலகுனா வருமானம் சிறக்கும். ஆமா, நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் விசேஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு முழுமையான வெற்றி இல்லை. மனசுல ஒரு சஞ்சலம் சபலம் இருக்கு. அதை போக்குறதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் பிரம்ம தேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, உங்களுடைய பலம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைச்சுக்கோங்க. ஓம் தாரா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வேலையில மனசு ஈடுபடும், உடம்பு ஈடுபடும். உதவிக்கு போய் ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது, அவங்களும் நன்றி காட்ட மாட்டாங்க. இப்படி இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? எந்த வேலையை செய்யறது, எதை தள்ளி போடுறதுங்கிற தெளிவு வர்றதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்னது? ஓம் புஷ்கரமே போற்றி. புஷ்கரம் பிரம்மதேவருக்கான கோயில் இருக்கிற இடம் ராஜஸ்தான்ல இருக்கு. அதை நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய வெளிப்படையான பேச்சு மரியாதையை பெறும். வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கு. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுவது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான நிறம், திசை, எண் எல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் கலக்கல், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கலக்குறீங்க, எங்க கண்ணே பற்றோம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை என்னங்க பின்றீங்க? ஆமாங்க, கலக்குறீங்க, வாழ்ந்து கலக்குங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதங்க. ஆமாங்க, சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஜெயிக்க வைக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம், உங்களுடைய பெருந்தன்மை, உங்களுடைய தன்னம்பிக்கை ஜெயிக்கும். ஏங்க, இதெல்லாம் நல்ல குணம். நல்ல குணம் ஜெயிக்க தானே செய்யும். அப்படி அல்ல, நல்ல குணமும் தோற்கும், கெட்ட குணமும் சில வேளை ஜெயிக்கும். எல்லாம் கிரக நிலைகளின் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9 to 10:30. நாளை வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் இல்லை. தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது. ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு போடுங்க. கணவன் மனைவி இருவருமே தனுசு ராசியா இருந்தாலோ, அல்லது தனுசு ரிஷபமா இருந்தாலோ, அல்லது இருவர் ராசியுமே மீனமா இருந்தாலோ, அல்லது மீனம் துலாமா இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.